ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா சிஎஸ்கே vs பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் நம்பர் 49 IPL 2024 அந்த மேட்ச்க்கான ஒரு 10 கிராண்ட் லீக் மாடல் டீம்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி யூஸ்வல் நம்ம லாஸ்ட் மேட்சோட டீம் பார்த்துடலாம். மார்க்கஸ் ஸ்டாய்னி செம்மையாக ப்ளே பண்ணார். ஒரு மேட்ச் விட்டு ஒரு மேட்ச் நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்காரு ஸ்டாய்னிஸ். ஏன்னா சிஎஸ்கே கூட ஒரு 100 அடிச்சார். அதுக்கப்புறம் அடுத்த மேட்ச்சில் வந்து அவுட் ஆகிட்டார். ஸோ ஸ்கோர்ஸ் எதுவும் பண்ணலை. பட் இந்த மேட்ச்சில் வந்து 62 ரன்ஸு. கேஎல் ராகுல் 28 தான். குயின் டிகாக் ப்ளே பண்ண கிடையாது. ஸோ எம்ஐயில் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ரிஸ்க் எடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஏன்னா நம்ம பும்ராவை ட்ராப் பண்ணணும். ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் யாருமே வர கிடையாது. ஸோ திலக் வர்மா யாரும் இல்லை. அதுக்கப்புறம் அந்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் தான் இருக்காங்க. ஓப்பனிங்கில் இஷான் கிஷான் மட்டும் வந்து தான் ட்ரீம் டீமில் இருக்கார். ஸோ நேகல், வதேரா, டிம் டேவிட், ஸோ இவங்க 2 பேர் தான் வந்து இருக்காங்க. வதேரா வந்து வைஸ் கேப்டனாக வந்துட்டார். அவர் தான் அவங்க டீமுக்கு நல்லா ப்ளே பண்ணி கொடுத்தாரு. ஸோ அப்புறம் மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் எல்எஸ்ஜிக்கு. இவங்க பவுலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மயங்க் யாதவ், பிஷ்னா எல்லாம் சேஃப் தான், அதெல்லாம் தெரியும். பட் எம்கானை வந்து நம்ம இது பண்ணியிருக்க மாட்டோம். அதேமாதிரி கோச்சிங் சேஃப் தான். நபி கொஞ்சம் ரிஸ்க்கு. ஸோ ஹர்திக் பாண்டியா ஆஸ் யூஸ்வல் ஆல்ரவுண்டர் எப்படினாலும் வந்து ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. டிம் டேவிட்டு. ஸோ இந்த சில ரிஸ்கஸ் அதிகமாகவே இருந்துச்சு. லாஸ்ட் மேட்ச்சில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான் ட்ரீம் டீமை. ஸோ உங்களுக்கு எத்தனை பிளேயர்ஸ்லாம் வந்தாங்கன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்க்கலாம் எப்படி உங்களோட நாள் போயிருக்குன்றத. ஸோ மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் வந்து ஆஸ்திரேலியா ஸ்குவாடில் எடுத்துட்டாங்க வேர்ல்டு கப்பில். ஸோ அவர் கான்ட்ராக்டில் இல்லாமல் இருந்தார். பட் எகெயின் வேர்ல்டு கப்பில் பிக் பண்ணிக்காங்க. ஒரு நல்ல சாய்ஸ் தான். பட் ஸ்டீவன் ஸ்மித்தையும் ஜாக் ஃப்ரேசரை ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஜாக் ஃப்ரேசரை கண்டிப்பாக வேர்ல்டு கப்பில் இருப்பார். பட் அவரை கன்சிடர் பண்ணலை. அவர் எடுக்கல. அவர் மெயின் ஸ்குவாடில் கிடையாது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்றது தெரியல. மேபி ஆஸ்திரேலியன்ஸோட டாக்டிக்ஸே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா அவங்களோட பழைய கோட் பிளேயர்ஸ்லாம் உள்ளே இருக்காங்க. ஸ்டாய்னிஸ், பேட் கமிங்ஸ், டிராவிஸ் ஹெட்டு, ஆஸ்டன் ஏகர், மிச்சல் மார்ஷ் எல்லாமே பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. பட் மேபி ஜாக் ஃப்ரேசர் அவங்க மிஸ் பண்ணுறாங்களான்றது தெரியல. டேவிட் வார்னரும் இருக்கார். பார்க்கலாம் என்ன பண்ணாங்கன்னு. நம்ம இன்றைக்கான டீம்ஸை வந்து பார்த்துடலாம். இன்னும் ரியல் 11 ஆப் இன்ஸ்டால் பண்ணாமல் தான் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான ஆப்பு. ஸோ எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸுமே இருக்குது. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் லீக், மினி கிராண்ட் லீக், கிராண்ட் லீக்கு, லோவஸ்ட் என்ட்ரி ஃபீஸ், நோ ஜிஎஸ்டி எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எம்இபி ஒன் பிளேயர் செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணுற ஆப்ஷனுமே இருக்குது. அப்புறம் ஒப்பீனியன் ட்ரேடிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இன்றைக்கி சிஎஸ்கே வின் பண்ணுவாங்கன்னா நீங்கள் எஸ் கொடுத்து ட்ரைட் பண்ணிக்கலாம். நோ கொடுத்து ட்ரைட் பண்ணிக்கலாம். நீங்கள் அதே போக அது வந்து நீங்கள் லைவ் மேட்ச்சில் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ட்ரைட் பண்ண அமௌண்ட் வந்து எவ்வளோ கெயினில் இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். உங்களுக்கு அந்த கெயின் போதுன்னா நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம். அதில் ஆப்ஷன் காட்டுவாங்க. நீங்கள் செல் பண்ணிக்கலாம். செல் பண்ணிவிட்டு அப்போதைக்கு வந்திருக்க கெயினை வந்து எடுத்துகிட்டு நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகிக்கலாம். ஸோ அந்த மாதிரி சூப்பர் ஆப்ஷனுமே இருக்குது. ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி 2K டக்குன்னு ரெஃபர் கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் எடுத்திருக்க எந்த டீம்லேயும் வந்து பார்த்திங்கன்னா துஷார் தேஷ்பாண்டேயை வந்து பிக் பண்ணலை. பட் துஷார் தேஷ்பாண்டேக்கு சேப்பாக்கில் வந்து விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. மேட்ச்சுக்கு மேட்ச் சேப்பாக்கில் வந்து விக்கெட்ஸ் பிக் பண்ணிகிட்ருக்காரு. 2-3ன்னு லாஸ்ட் மேட்ச் வந்து 3 விக்கெட்ஸ் எடுத்தார். ஸோ முஸ்டபிசூர் ரஹ்மான் இருக்க இடத்துல முஸ்டபிசூர் ரஹ்மான் வந்து விக்கெட்ஸ் அவ்வளோவா எடுக்கிறதுல ஃபார்ம் அவுட் இருக்காரு. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நல்லா விக்கெட்ஸ் பிக் பண்ணார். பட் போக வந்து பார்த்தீங்கன்னா அவர் விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி கம்மியாயிடுச்சு. ஸோ துஷார் தேஷ்பாண்டே வந்து சேப்பாக்கில் நல்லா விக்கெட்ஸ் எடுத்துருக்காரு. நான் முஸ்டபிசூர் ரஹ்மான் எடுத்திருக்க இடத்துலலாம் நீங்கள் துஷார் தேஷ்பாண்டேவை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ அதான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ நம்ம வந்து டீம்ஸ் வந்து பார்த்துடலாம். எம்எஸ் தோனி, பேஸ்டோ, பிரப்சிம்ரன் சிங், ஜிதேஷ் சர்மா, சிவம் தூபே, ருத்ராஜ் கெய்க்வாட், சிக்கர் தவான், ஜடேஜா, சாம் கரன், பத்திரானா, ரபாடா. இன்றைக்கி சிக்கர் தவான் அவைலபிள்னு நினைக்கிறேன். ஸோ சிஎஸ்கே மேட்ச்னால் அவர் அவைலபிள் ஆயிடுவார். ஏன்னா சிஎஸ்கே கூட அவ்வளோ ஸ்டாட்ஸஸ் இருக்கார். கண்டிப்பாக தவான் வந்து அவர் வந்து ஆக்சுவலாக நிறைய ஹண்ட்ரட்ஸ் வந்து ஐபிஎல் சிஎஸ்கே கூட தான் வந்து அடிச்சிருக்காரு. சிஎஸ்கேனாலே அவருக்கு ஒரு ஃபேவரட் டீமு. ஸோ தவானை நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நல்ல பர்ஃபார்மன்ஸ், ரெஸ்ட்டுக்கு அப்புறம் கூட உள்ளே வராரு. ஸோ வந்து ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் நல்லா ப்ளே பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. சிஎஸ்கே கூட தவானுக்கு வந்து ஒரு நல்ல பெட்டர் ஸ்டாட்ஸ் இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் கேப்டன் வைஸாக ட்ரை பண்ணலாம். டீமில் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ட்ரீம் டீமில் கண்டிப்பாக உள்ளே இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்னு. சாம் கரன், ரபாடா, பத்திரானா. ஓகே, கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்டோ, வைஸ் கேப்டன் பிரப்சிம்ரன் சிங். ஸோ நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். பேஸ்டோ, பிரப்சிம்ரன் சிங், சிவம் துபே, ருத்ராஜ் கெய்க்வாட், சிக்கர் தவான், ரஹானே, சஷாங்க் சிங், ஜடேஜா, சாம் கரன், முஸ்டபிசூர் ரஹ்மான், ஹர்ஷதீப் சிங். கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா ருத்ராஜ் கெய்க்வாட். ஸோ ருத்ராஜை வந்து எதுக்கு வேர்ல்டு கப் ஸ்குவாடில் பிக் பண்ணலை, அட்லீஸ்ட் பேக்கப்பாகச்சும் ட்ராவல் பண்ண வைக்கலன்றது தெரியலை. சுக்மன் கில்லுக்கு பதிலாக, ஏன்னா சுக்மன் கில் ஃபார்ம் அவுட்டில் தான் இருக்கார். ஸோ நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கலாம். இருந்தாலும் நம்மளோட கருத்தை நம்ம சொல்லணும். ஸோ சுக்மன் கில் அவ்வளோ ஃபார்ம் அவுட்டில் இருக்கார். அவரை பேக்கப்பாக கொண்டு போனதுக்கு பதிலாக ருத்ராஜ் எடுத்துருக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கலீல் அகமது பேக்கப்பாக கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ லெஃப்ட் ஆர்ம் பேசர், அதுக்கு பதிலாக நட்ராஜன் எடுத்துருக்கலாம்.
ஸோ மேலே இருக்க மெயின் ஸ்குவாடை கூட நம்ம விட்டுடலாம், சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த 4 பேர் வந்து பேக்கப் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ சுப்மன் கில், கலீல் அகமத், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 2 பேரை வந்து பேக்கப்பாக வந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அதில் இருக்க ஒரு 2-3 பிளேஸஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ருத்துராஜ் கெய்க்வாடை வந்து சுப்மன் கில்லுக்கு பதிலாக ப்ளேஸ் பண்ணியிருக்கலாம். அதேமாதிரி கலீல் அகமதுக்கு வந்து நட்ராஜன் எடுத்திருக்கலாம். ஆவேஸ் கானுக்கு பதிலாக சந்தீப் சர்மாவை எடுத்திருக்கலாம். ஸோ நல்ல பிக்காக இருந்திருக்கும். பட் ஏன் வந்து அந்த 4 பேரை இவங்க 4 பேரை கூப்பிட்டு போகிறாங்கன்றது தெரியல. மேபி நமக்கே ஞாபகமே இல்லைன்னா நிறைய பேரை வந்து நம்ம நினச்சிருப்போம். ரியான் பராக் வந்து இந்த ஐபிஎல் பயங்கரமாக ப்ளே பண்ணியிருக்காரு, அவர் வந்து வேர்ல்டு கப்பில் இருப்பார்னு நினச்சோம். ஸோ நிறைய பேர் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சசாங் சிங்கு கூட பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ வேர்ல்டு கப்பில் இவருமே ஒரு ஹிட்ரு இதில் இருப்பாருன்னு நினச்சோம். ஸோ நிறைய பேர் வந்து மிஸ்ஸிங்கு, நம்மளுக்கே தெரியாமல் நிறைய பேர் மிஸ்ஸிங்கு. முக்கியமாக கேஎல் ராகுலே வந்து ப்ளேஸ் ஆகலை டீமில். ஸோ என்ன ஒரு நல்ல விஷயம்னா நமக்கு தெரிஞ்ச மாதிரி சிவம் தூபே, சஞ்சு சாம்சன் இவங்கெல்லாம் வந்து ஸ்குவாடில் இருக்காங்க. ஸோ அந்தளவு சகல் இவங்களெல்லாம் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்டோ வைஸ் கேப்டன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டீம் பார்த்துலாம். தேஜ் சர்மா, சிவம் தூபே, மிச்சல், சசாங் சிங், ரெய்லி ரூசோ, ஜடேஜா, சாம் கரன், மொயின் அலி, ஹர்ஷல் பட்டேல், பத்திரானா, ரபாடா. ஸோ கேப்டன் சாம் கரன், வைஸ் கேப்டன் ஜடேஜா. நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். அதே மாதிரி வந்து பிளே ஆஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து பிளேயர்ஸ் யாருமே அவைலபிளாக இருக்க மாட்டாங்கன்றத இங்கிலாந்து போர்டில் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ பட்லர் பிளே ஆஃபில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆரில் பட்லர் அந்த மாதிரி பெரிய பிளேயர், சாம் கரன் பஞ்சாபில். ஸோ அந்த மாதிரி சில இன்னும் ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் யாருமே இருக்க மாட்டாங்க. அவங்களாம் ஸ்குவாடில் இருக்கவங்களாம் கிளம்பிடுவாங்க. பேஸ்டோ எல்லாருமே ருத்ராஜ் கெய்க்வாட், தவான், சசாங் சிங், அசுதோஷ் சர்மா, ஜடேஜா, சாம் கரன், பத்திரானா, ரபாடா, அச்ப்ரார், கேப்டன் சிவம் தூபே, வைஸ் கேப்டன் சசாங் சிங். நெக்ஸ்ட் டீம் பார்த்துடலாம். தேஜ் சர்மா, சிவம் தூபே, ஷிக்கர் தவான், ரஹானே, மிச்சல், அசுதோஷ் சர்மா, ஜடேஜா, சாம் கரன், ஹர்ஷல் பட்டேல், பத்திரானா, முஸ்டாஃபிசூர் ரஹ்மான். ஸோ கேப்டன் வந்து ஷிக்கர் தவான், வைஸ் கேப்டன் மிச்சல். எம்எஸ் தோனி, பேஸ்டோ, ருத்ராஜ் கெய்க்வாட், தவான், ஜடேஜா, சாம் கரன், மொயின் அலி, ஹர்ஷல் பட்டேல், பத்திரானா, முஸ்டாஃபிசூர் ரஹ்மான், ஏ சிங். ஸோ கேப்டன் வந்து பத்திரானா, வைஸ் கேப்டன் வந்து மொயின் அலி. நான் இந்த டீம்லேயுமே வந்து துஷார் தேஷ்பாண்டே வந்து கன்சிடர் பண்ணலை. ஸோ ஒரு முக்கியமான பிக்கு துஷார் தேஷ்பாண்டே. ஸோ துஷார் தேஷ்பாண்டே பிக் பண்ணிக்கிங்கன்னா சென்னை பிச்சில் சேப்பாக்கில் வந்து அதிக விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. இருந்தும் நான் வந்து எந்த டீம்லையுமே துஷார் தேஷ்பாண்டே எடுக்கலை. அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. பட் அவர் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக. ஏன்னா வந்து சேப்பாக்கில் அதிக விக்கெட்ஸ் வந்து பிக் பண்ணியிருக்காரு. 2, 3, 4ன்னு லாஸ்ட் மேட்ச் கூட செம்மையாக பிக் பண்ணியிருந்தார் விக்கெட். 3 விக்கெட்னு நினைக்கிறேன். ஸோ துஷார் தேஷ்பாண்டே ஒரு மஸ்ட் பிக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ருத்ராஜ் கெய்க்வாட், ரெய்லி ரூசோ, அசுதோஷ் சர்மா, ஜடேஜா, முஸ்டாஃபிசூர் ரஹ்மானுக்கு பதிலாக நான் எடுத்திருக்க எல்லா டீம்லேயும் வந்து முஸ்டாஃபிசூர் ரஹ்மான் எடுத்திருக்கேன். ஸோ அவர் இருக்க பிளேசஸில் சில இடங்கள்ல வந்து பார்த்திங்கன்னா துஷார் தேஷ்பாண்டே வந்து பிக் பண்ணிக்கோங்க. சாம் கரன், ஹர்ஷல் பட்டேல், பத்திரானா, துஷார் தேஷ்பாண்டே, ஏ சிங், கேப்டன் ரெய்லி ரூசோ, வைஸ் கேப்டன் ஹர்ஷல் பட்டேல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் 2K Tech தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கம் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி நாங்கள் போடக்கூடிய சொன்னே வந்துடும். நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் இருக்குது. கரெக்டான சேனலை பார்த்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆப் லிங்க்ஸுமே இருக்குது. 2K Tech ரெஃபர் கோட் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.